மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்காக வந்து தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசுகிறதுக்காக போகிறாங்க. பாட்டி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதை விஜயனால் ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக பாட்டி என்னையும் காவேரி பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பாட்டி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உனக்கு நாங்கள் முக்கியம் இல்லை, இந்த சொத்து முக்கியம் இல்லை, ஆனால் காவேரி தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி என் கூட இருந்தால் நான் எவ்வளோ சொத்தை வேணாலும் நான் சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் காவேரியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு விஜய் வந்து நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து கிளம்புறாங்க. தாத்தாவும் பாட்டியும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அந்த வீட்டை விட்டு போய் நேராக காவேரி கிட்ட போய் நிற்கிறாங்க. காவேரி கிட்ட போயிட்டு விஜய் வந்து இப்போதைக்கு என்கிட்ட சொத்து இல்லை, பங்களா இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வந்து சாதாரண விஜயாக வந்திருக்கேன், என்னை இப்போயாவது ஏற்றுப்பாங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கிட்ட வந்து விஜய் கேட்குறாங்க. ஸோ சாரதா இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக வந்து இந்த நிலைமைக்கு அப்புறமும் சாரதா அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காவேரி கூட விஜயை சேர்த்து வைக்க தான் போகிறாங்க. ஆனால் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ண தப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு திரும்ப விஜயையும் காவேரியும் கூட்டிகிட்டு போக வரதான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. விஜயும் காவேரியும் சேர்ந்த விஷயம் யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா விஜய் இன்னும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லலை. அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், அவங்க 2 பேரும் மனசு மாதிரி கிளம்பி வரதான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.